அடி பார்க்கலான்றாரு, அடிச்சிடுறாரு. சரி, ஒரு அப்பா ஸ்தானத்துல ஓகே, அவர் பெரிய வயசுலயும் பெரியவரா இருக்காரு, அதிகாரியும் அவர் பெரிய அதிகாரின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க. அது வந்து ஒரு நெறிமுறையோடு ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கணும் அப்படின்றதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. நேத்து கூட நம்ம சில விஷயம் பார்க்கிறோம். ஒரு சின்ன மறியலுக்காக தஞ்சாவூர்ல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்றாங்க, ஒரு பேனர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி. அது அவங்க உரிமை. பட் அதுக்காக பாதிக்கப்பட்டது ஒரு அப்பாவி மாணவர், ஒரு ஸ்டூடெண்டா, இல்ல அவர் வேலைக்கு போறேன்னு சொல்றாரு ஆகாஷ்ன்றவர். சோ அது வந்து நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்றது ஒரு கட்சி, பாதிக்கப்பட்டது யாருன்னா ஒரு பொதுமக்கள். சோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள், இளைஞர்கள் என்றதுனால மட்டும் நாம வந்து எடுக்கிறது எல்லாமே ரைட்டுன்னு கிடையாது. கட்டுப்பாட்டோடு சமூகத்திற்கும் ஒரு நல்ல உதாரணமாக அந்த போராட்டங்கள் இருந்தால் வரவேற்கத்தக்கது. ஒரு போலீஸ் ஆபீசர் அவரை வந்து கண்டிக்கிறாரு, நீ இங்கிருந்து போகணும் சொல்றாரு. அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கலாம். ரொம்ப இளைஞரா தான் தெரிகிறாரு. அப்புறம் அடிச்சிருவேன், அடி பார்க்கலான்றாரு, அடிச்சிடுறாரு. சரி, ஒரு அப்பா ஸ்தானத்துல ஓகே, அவர் பெரிய வயசுலயும் பெரியவரா இருக்காரு, அதிகாரியும் அவர் பெரிய அதிகாரின்னு நான் நினைக்கிறேன். திருப்பி அந்த இளைஞர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை அடிச்சது நிச்சயம் என்னால ஏத்துக்க முடியல. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற ஒரு காவல்துறைக்கு பொதுமக்களாகிய நாம் தான் மரியாதை தரணும். அப்படி நம்மளே மரியாதை கொடுக்கலன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு விளைவுகளை வந்து நிச்சயம் ஏற்படுத்தும். அதுக்காக அவர் செஞ்சதும் கரெக்ட்னு நான் சொல்லல. எந்த கட்சியோ ஒண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணி அவர் வேலைக்கு போகணும்னு சொல்றாரு, அவரை விட்டுருக்கலாம், ஓகே இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போங்கன்னு. பட் அவர் கோபம் வேற பக்கம் மாறி இப்ப இன்னைக்கு அந்த பையன் தான் பாதிக்கப்பட்டிருக்கான். 6 பிரிவின் கீழ் வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல்வர் கவனத்துல இந்த நிகழ்ச்சி போயிருக்கு. நாளைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் இதை பத்தி தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க கேட்டீங்க, நான் சொல்றேன், அந்த பையனை மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும். அதே போல இளைஞர்களும் ஒரு வயசுல பெரியவங்க, அவங்க சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை மதிச்சு அவங்களெல்லாம் அடிக்கிறது தப்புங்க, பண்ணக்கூடாது. ஒரு சட்டம் ஒழுங்கை வந்து கண்டிப்பா இளைஞர்கள் மதித்தால் தான் எதிர்காலம் நிச்சயம் நல்லா இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. போராட்டத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, ஆனா இந்த சர்க்குலர் வந்து கொடுத்ததே வந்து மாணவர்களுடைய போராட்டத்தையும் உரிமையும் வந்து நசுக்கக்கூடிய வகையில் இருப்பது போன்ற ஒரு பிரச்சனை தான் வருது. இன்னைக்கு காலேஜ்லயே மாணவர் பேரவை தேர்தல் நடத்தணும்ன்றது எல்லாமே ஃபாலோ பண்றாங்க, இல்ல கோர்ட்டு கைட்லைன்ஸ் இருக்கு. நீங்க வந்து இந்த போட்ட சர்க்குலரே வந்து மாணவர் போராட்டத்தை வந்து தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து மத்திய அமைச்சரை பதவி நீக்கம் செய்யணும் போராட்டம்லாம் நடத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ இது நீ தமிழ்நாட்டில் இந்த போட்ட இந்த சர்க்குலர் வந்து மாணவர்களுடைய உரிமையும் போராட்டத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு. அதுதானே எதிர்ப்பு இல்லை. இது வந்து ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் உரிமை உண்டு. அவங்கவுங்க ஒரு விஷயத்துக்காக போராடுறது, அவங்க கருத்து முன்னுரிமை கொடுப்பது, பேசுறது, எல்லாருக்குமே வந்து இங்க உரிமை உண்டு. அது ஒரு கட்டுப்பாட்டை மீறி, ஒரு வரம்பு மீறி போகும்போது அரசாங்கமும் ஜுடிஷியரியும் காவல்துறையும் அதை கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதனாலதான் சொல்றேன், இளைஞர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. அதை ஒரு நெறிமுறையோடு நீங்க செய்யும் போது அதை மக்களும் வரவேற்பாங்க, உங்களுக்கும் அதனால நல்லது நடக்கும், ஒரு நல்ல எதிர்காலமும் வரும்ன்றதா என் கருத்து. முதல்வர் இன்னைக்கு பேசும்பொழுது தன்னுடைய டேபிள்ல ஊழல் குற்றச்சாட்டு 3 ஃபைல் இல்ல, அவங்க வந்து மெயினா சொல்றதே வந்து இன்னைக்கு ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி அப்படின்றத அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் முதலில் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சின்னு சொன்னவர் கேப்டன் தான். இன்னைக்கு அதை நம்மளுடைய இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் அதை வலியுறுத்தி ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க போறோம், 1 ரூபா கூட யாரும் ஊழல் செய்ய மாட்டோம், அதுல உறுதியா இருக்கும், அடிக்கடி அவங்க சொல்றதை வரவேற்கிறோம். ஆனாலும் சில பக்கம் இப்பொழுதே அதுக்கான எல்லாருமே ஊழல் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சகோதரர் அண்ணாமலையார், நயினார் நாகேந்திரன் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ முதல்வர் வந்து அது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு விரும்புறாரு. சோ அதுக்கு அவங்க கட்சியை சேர்ந்த எல்லாரும், அனைத்து எம்எல்ஏக்களும் நிச்சயமாக அதுக்கு ஒத்துழைச்சு உண்மையாகவே லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி வந்தா நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவெளியில எல்லா மக்களிடையும் நான் பேசுவேன். கிரவுண்ட் லெவல்ல இந்த ஆட்சியில 2 விஷயம் பாராட்டுக்குரியது. ஒன்னு, லஞ்ச ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுல மாற்று கருத்து கிடையாது என்பதை வரவேற்கிறேன். இன்னொன்று, கனிம வள கொள்ளையும் பெரிய அளவுல தடுக்கப்பட்டிருக்கிறது, இதுவும் நம்ம வரவேற்கணும். இந்த 3 மாசத்துல இந்த 2 விஷயமும் ஒரு பெரிய ஒரு
வித்தியாசத்தை நம்மளால உணர முடிகிறது. அதனால நிச்சயமாக அந்த ஒரு நேர்மையான ஆட்சி அவங்க நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பால் கொள்முதல் விலையை வந்து உயர்த்தியிருக்காங்க, இருந்தாலும் வந்து கொள்முதலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா விற்பனையாளர்கள் இன்னும் உயர்த்தி வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை. அது அட்லீஸ்ட் என்ன ஒரு 3 ரூபாய் உயர்த்தி இருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கின்ற அந்த மாட்டு தீவனம் ஆகட்டும் செலவுகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த 3 ரூபாவை இன்னும் ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் இல்ல 10 ரூபாய் வரைக்கும் உயர்த்தி இருந்தா அந்த பால் வந்து கொள்முதல் செய்யறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருந்திருக்கும். அதுதான் நான் சொல்றேன். இப்ப இந்த கார் போல ஸ்கீமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏழைகளுக்காக அது பண்ணியிருந்தா இன்னும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் என்பதை என்னுடைய கருத்து.